தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதக. முருகபெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும். அன்பர்களே, முருகன் அப்படின்னா அழகன் அப்படின்னு அர்த்தம். அழகான முருகபெருமானை யாரெல்லாம் வணங்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்தை நம்மளால் கடந்து போக முடியும். கடந்து கண்டிப்பாக போக முடியும். அதுதான் முருகன் பக்தி, முருகன் மீது வைக்கக்கூடிய பக்தி. ஆண்டியாய் நின்ற வேல்முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா அப்படின்னு டிஎம்எஸ் ஒரு பாட்டே பாடியிருப்பார். அதாவது, உலகிலே பொருளேது முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. முருகனுக்கு அப்படி, அவனுடைய அருள் இல்லாமல் உலகத்தில் எந்த பொருளுமே கிடையாது. பிரணவ பொருள் கண்ட திருமுருகா, ஓம்ங்கிற மந்திரத்தை சொன்னவன் முருகபெருமான். அரஹர சண்முகா முருகா. அதனால் அந்த அழகன்ற சொல்லுக்கு அப்படின்னு அந்த பாட்டை கவனிச்சிங்கன்னா அற்புதமாக முருகனை அந்த இடத்துல நம்மளை ஆஹா இப்படி முருகனை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு முருகபெருமான அழகாக முத்தாக கொடுத்துருப்பார் டிஎம்எஸ். இந்த உலகத்தில் முருகபெருமானை வணங்காதவர்கள் யாருமே கிடையாது. முருகனை வணங்கினா சிறப்பு. அதில் சில நாட்கள் முருகனுக்கான உள்ள நாட்கள். அதில் தைப்பூசம் மிக அருமை. தை மாதம் 18ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் எதுக்கெல்லாம் வீட்டில் இருப்பீங்களோ இல்லையோ, இந்த நாளில் எக்காரணம் கொண்டு எங்கேயும் போகாதீங்க. முருகனுடைய ஆலயத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். வேறு எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் டோட்டலி கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அதான் நல்லது. டோட்டலி அன்றைய நாளில் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் பரவாயில்ல, டோட்டலி கேன்சல் பண்ணிவிட்டு முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தாண்டி வேறு எதுவுமே பேச வேண்டாம். எதை சொன்னாலும் ஒரு ஃபோன் எடுத்தால் கூட முருகா சொல்லுங்க. எந்த நாளில்? தை மாதம் 18ஆம் தேதி, பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம். அதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அசுரரை வென்ற இடம் திருச்செந்தூர். ஆவணி மாசியிலே ஐப்பசி திங்களிலே கூட்டம் கூடி முருகபெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய இடம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினசரி ஐப்பசி மாதமாக இருக்குது, மாசி மாதமாக இருக்குது. முருகனை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட முருகபெருமானை அன்றைய தினத்தில் நாம் தியானிக்கணும். உடனே எல்லாரும் 6 படை கோயிலுக்கு போகிறேன்னா போயிடாதீங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. தைப்பூசத்தில் விரதம் இருக்கணும். முதல்ல அதுதான். அன்று முழு பௌர்ணமி. அன்னைக்கு மனசை ஒருநிலைப்படுத்தணும். எவ்வளோ பெரிய நாள் தெரியுமா? அந்த நாளில் அன்னதானம் பண்ணணும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? பட்னி இருக்கணும். பட்னி இருந்தால் தான் சாப்பாட்டோட அருமை தெரியும். நம்ம நல்ல 3 வேளையும் சாப்பிட்டுட்டு நம்ம அன்னதானம் பண்ணோம்னா அன்னதானத்தோட பெருமையே நமக்கு தெரியாது. அன்னதானம் பண்ணும்போது நம்ம பட்னியாக இருக்கணும். மற்றவாளை பசியார வச்சுட்டு நாம் சாப்பிடணும். பசி ஆறணும். அதுதான் அன்னதானம். அதை என்னைக்கு ஆரம்பிக்கலாம்? ஒரு அன்னதானத்தை ஆரம்பிக்கணும், ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசத்தை மிஸ் பண்ணக்கூடாது. வருகின்ற தை மாதம் 18ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம். தை மாதத்தில் தை கிருத்திகை, தைப்பூசம்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள். சஞ்சலத்தில் வரக்கூடியவர்களை முருகபெருமான் ஒரு முகத்தை கொடுத்து சஞ்சலத்தை மாற்றக்கூடியவன், நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியவன். அப்படிப்பட்ட முருகனை நம்பி அந்த நாளில் விரதம் இருக்கணும். உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. காலையில் சாப்பிடக்கூடாது. கார்த்தால பானகம் நிவேதியம் பண்ணி முருகனுக்கு வச்சு பானகத்தை தான் நீங்கள் சாப்பிடணும். முருகனுடைய விரதத்தில் முருகனுடைய மந்திரங்களை சொல்லுங்கள். வேறு ஒன்றும் சொல்ல வேணாம், முருகா அப்படின்னு சொல்லுங்கள். எதை எடுத்தாலும் முருகா சொல்லுங்கள். ஃபோன் எடுத்தால் முருகா, சமையல் பண்ணும்போது முருகா, சாப்பிடும் போது முருகா, எப்போ சொன்னாலும் முருகா. ஒருத்தவாட்ட பேசும்போது உங்கள் வீட்டு பிள்ளைகளை கூப்பிடும் போது கூட முருகான்னு சொல்லி கூப்பிடுங்க. பேரை சொல்லி முருகா, அவ்வளோதான். தம்பின்னு கிடையாது, முருகா சொல்லி பாருங்கள். அந்த ஒரு நாளில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள்.
அதே மாதிரி அன்னதானம் அன்றைய தினத்தில் பண்ணுங்க. காலையில் வழிபாடு வீட்டில், மத்தியானத்துக்குள்ளே ஒரு கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம், காலையிலேயே கோவிலுக்கு போயிடுங்க. பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற முருகனை போய் பாருங்கள், வேறு எங்கேயும் போக வேண்டாம். அன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கணும். தைப்பூசத்தன்னைக்கு எல்லோரும் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு உங்கள் வீட்டில் தான். அதுவும் யாருக்காவது அன்னதானத்தை போட்டுட்டு சாப்பிடணும். மத்தியான சாப்பாடு யாருக்காவது ஒருத்தவரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடை போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை அன்னதான நிகழ்ச்சி எங்கே நடக்குதோ அதில் ஒரு 10 ரூபா கொடுத்து கலந்துக்குங்க. அங்கே சாப்பிட்ட பிறகு தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிடணும். உங்கள் வீட்டில் தான் அன்னதானம், உங்கள் வீட்டில் தான் அன்றைக்கி சாப்பாடு. பௌர்ணமி அன்றைக்கி வெளியில் சாப்பிட்ற பழக்கமே வச்சுக்காதீங்க, உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. சுவாமி நான் திருவண்ணாமலை போகிறேன், கிரிவலம் போகிறேன், வீட்டிலேருந்து எடுத்துன்னு போயிடுவோம். இட்லி எடுத்துன்னு போயிடுவோம், தயிர் சாதம் எடுத்துன்னு போயிடுவோம். உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிடும். தெரியுமா? அமாவாசை பௌர்ணமிலாம் ஏன் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா? பாய்சன் ஏதாவது ஒத்துக்காமல் போயிடுத்துனா என்ன பண்ணுறது? அந்த நாளில் வந்து நம்மளுடைய உடம்பு வந்து ஆக்டிவ் ஆகாது, கொஞ்சம் கஷ்டப்படும், செரிமான சக்திகள் குறையும். அதனால தான் வெங்காயம்லாம் சேர்த்துக்க மாட்டேன் அமாவாசையில், தெரியுமா? வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சதில் என்ன சும்மாவா? அன்றைக்கி மிளகு சேர்த்துக்க சொல்லுவா, பெருஞ்சீரகம் சேர்க்கக்கூடாது, சின்ன சீரகம் தான் சேர்த்துப்பா, மிளகு தான். வெங்காயம் இல்லாமல் தான் சமையல் நடக்கும். என்ன காரணம்? அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு எதிர்மறையாக வேலை செய்யும், மனசு ஒருநிலைப்படுத்த முடியாது. இந்த மாதத்தில் 2 நாள் இது மாதிரி நாட்கள்லாம் நம்ம உத்தமமாக சாப்பிடணும். அது வீட்டு ஆகாரம் தான், வெளியில் எடுத்துக்கூடாது. வெளியில் எடுத்துக்கிறதா இருந்தால் வீட்டிலேருந்தே எடுத்துன்னு போயிடுங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் வீட்டில் 3 வேளைக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நல்ல தக்காளியை நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் போடாமல் தக்காளியிலேயே வந்து வதக்கிட்டு, நல்ல காரம் பொடியெல்லாம் சேர்த்து வந்து தக்காளியை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க வதக்கி அது உப்பு போட்டு சப்பாத்தி இட்டு சப்பாத்திக்குள்ளே வச்சு எடுத்துன்னு போங்க, சாப்பிட்லாம். தோசை எடுத்துன்னு போங்க, மிளகாப்பொடி எடுத்துங்க, போதும், அவ்வளோதான். முடியாது எதுவுமே இல்லை. இந்த தைப்பூசத்தில் அவசியம் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அன்றைய தினம் உங்கள் வீட்டில் சாயரட்ச விளக்கேற்றுங்க. கார்த்தால விளக்கு, சாயரட்ச விளக்கு. நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நல்ல நாள் பெருநாளில் வீட்டில் விளக்கேற்றுறது கிடையாது. உடனே கிளம்பி போயிடுறது எங்கேயாவது ஏதாவது கோயில் நான் போகிறேன் அப்படின்னு. அப்படி போகாதீங்க. நீங்கள் போயிட்டு வரும்போது வீடு வெறிச்சோடி இருக்கும், நீங்கள் வந்து தான் கதவு திறக்கிற மாதிரி இருக்கும். ராத்திரி 12 மணி ஆகும் நீங்கள் வரத்து. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து 12 மணிக்கு அன்றைக்கி தான் சுவாமி உங்கள் இடத்துக்கு வந்துடுவார். திருவிழாக்கள் ஏன் விசேஷ காலங்கள் வச்சாங்கன்னா சுவாமி உங்கள் இடத்துக்கு வரார், விசிட் பண்ணுறார். அதுக்கு தான் நல்ல நாள் பெருநாள். எல்லா நாள்லையும் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல நாள் அன்றைக்கி வீட்டை பூட்டிட்டோம். வீட்டை பூட்டக்கூடாது. தைப்பூசத்தன்னைக்கு வீட்டை பூட்டாதீங்க. வீட்டில் யாராவது ஒருத்தவா இருக்கணும். அப்படி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போக வேண்டிய கட்டாயம் தைப்பூசத்தன்னைக்கு வருது அப்படின்னா வீட்டில் யாராவது ஒருத்தவளை வச்சுட்டு போங்க. அப்படி இல்லைன்னா லைட்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு அரிசி சாதம் சுவாமிகிட்ட நிவேதியம் பண்ணுறதுக்காக அரிசி பருப்பு எடுத்து வச்சுட்டு போங்க. வீட்டு சாப்பாடை வெளியில் சாப்பிடுங்க. இதெல்லாம் பழக்கத்தை கொண்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. ஆனால் இந்த தைப்பூசத்தில் ஒரு அன்னதானம் யாருக்காவது நீங்கள் போடணும், அவசியம் போடும். பலனை பார்க்கலாம், ஆனால் பலன் கிடைக்குமேன்னு போட வேண்டாம், அப்போ தான் பலனே கிடைக்கும். அவசியம் செஞ்சு பாருங்கள். தைப்பூசத்தில் அன்னதானம் போட்டால் என்ன பலன்னு தெரிஞ்சிடும். பலனை எதிர்பார்க்காம போடுங்க. அதே மாதிரி இந்த தைப்பூச விரதத்தை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணால் கார்த்தால சாப்பிடாமல் இருந்து மத்தியானம் நன்னா சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே முருகனை சேவிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. வெங்காயம் இல்லாமல் சாப்பிடுங்க, பூண்டு இல்லாமல் சாப்பிடுங்க. சாயரட்ச திரும்பி ஒரு குளியலை போடுங்க. பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் முருகபெருமானை போய் வழிபாடு பண்ணுங்க. முருகனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து பாராயணம், வீட்டு பூஜையை பண்ணிவிட்டு வீட்டில் அந்தாதி பாராயணம், முருகபெருமான கந்தசஷ்டி கவசம் பாராயணம், கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணுங்க. நல்ல பானகம் வச்சு நிவேதியம் பண்ணுங்க முருகனுக்கு, போதும். முருகனை ஏற்றுப்பார். பழம் வாழைப்பழம் வச்சு நிவேதியம் பண்ணுங்க, தேன் வச்சு நிவேதியம் பண்ணுங்க, போதும். தயிர் சாதம் வச்சு நிவேதியம் பண்ணுங்க. சாயரட்ச அன்றைக்கி ராத்திரி நீங்கள் தான் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த தைப்பூசத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஜோதி வடிவம், ஜோதி தெரியும். அதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி
எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே பாடியிருக்காங்கல்ல மகாகவி காளிதாசர் இல்லையா? படம் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் அந்த படம். அதனால் சுவாமி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கார். தைப்பூசத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த தைப்பூசத்தில் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்துக்குங்க. இந்த தைப்பூசத்தில் நான் என்னுடைய அழகை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், என் அறிவை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், என் லைஃப்பில் இது எனக்கு அச்சீவ்மெண்ட்டாக நடக்கணும்னு நினைக்கிறேன். பகவானே முருகா 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 முருகான்னு அந்த முருகனை தவிர வேறு எதையும் இன்றைக்கி சொல்லாதீங்க. பாருங்கள் பரமா பலனை. அதுதான் பலன், அதுதான் பலன். வேறு எதுவுமே வேண்டாம். அன்று ஒரு நாள் முருகனுக்காக இருப்போம். மற்றதெல்லாம் முருகன் நம்மோடு இருப்பார். நல்லது நடக்கும். தைப்பூசத்தை மிஸ் பண்ணாதீங்க, பௌர்ணமி மிஸ் பண்ணாதீங்க. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு அற்புதமான வரம். வரத்தை சொல்லிட்டேன், பெறுவது உங்கள் கையில் இருக்குது. நானும் உங்களோடு சேர்ந்து தைப்பூசத்தை கொண்டாடுவோம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.